அப்படி மருந்து கண்டுபிடிச்சா அவன் தான் உலகத்திலே பெரிய பணக்காரன் ஆயிடுவான். அதெல்லாம் எத்தனையோ ஆராய்ச்சிகள் எப்படியோ கோடி கோடியாக கொட்டி எத்தனையோ சயின்டிஸ்ட்டுகள் ஆராய்ச்சி பண்ணி தான் இந்த லெவலுக்காவது மருந்துகளை கண்டுபிடிச்சி கொடுத்துருக்காங்க. இப்போ சர்க்கரை வியாதினி கண்டுபிடிச்ச பிறகு 50 வருஷம் இருக்கிறானே, உயிரோடு இருக்கிறானே. காம்ப்ளிகேஷன் வரும், இருந்தாலும் 50 வருஷத்தை காண்டி போக முடியுதே அது. அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நினச்சி சந்தோஷப்பட்டுக்கணுமே தவிர இல்லாமலே ஒன்றை கொண்டு வந்துடுவேன் அப்படின்னா எல்லோரும் சந்தோஷம்தான். ஆனால் அது நடக்கிற கதை இல்லை, இப்போதைக்கு அது சாத்தியம் இல்லை. அதெல்லாம் சும்மா கதை, வாட்ஸ்அப்பில் வர்ற கதை மாதிரி. இப்போவும் சர்க்கரை வியாதியை கம்ப்ளீட்டாக குணப்படுத்த முடியும். எப்போது ஒருவனுக்கு நல்ல பேங்க்ரியாஸில் கணையத்தில் நல்ல பீட்டா செல் ரிசர்வ் நல்லா இருக்குது. அவன் இப்போ தான் சர்க்கரை எட்டி பார்க்குது, 200க்கு மேலே இப்போ தான் தாண்டி போகுது. அவன் உடல் பருமனான ஆளாக இருக்கிறான். அவன் என்ன பண்ணணும், நல்ல பிரிஸ்காக வாக்கிங் போகிறான், மாவு பொருளை குறைச்சிடுறான். உணவில் குறைச்சிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக மாவு பொருளை குறைக்கும் போது இன்சுலின் தேவை குறைஞ்சிருது. அங்கே இருக்கிற இன்சுலினே அவனுக்கு போதும். அப்போ வேலை பார்க்காம இன்சுலின் நிறையா இருக்கும். அதை அவன் தசைக்கு வேலை கொடுத்தா, அது பாட்ட தசைக்கு வேலை கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக இருக்கிற இன்சுலினே வேலை பார்க்கலாம். அவன் 10 வருஷம் 15 வருஷம் சர்க்கரை இல்லாமலே போயிடலாம். ஒரு வேளை அந்த பிரச்சனை அப்படியே கம்ப்ளீட்டாக இல்லாமலே கூட போயிடலாம். ஒரு 5-6 கிலோ வெயிட்டை குறைச்சி நான் சொன்ன மாதிரி உணவு பழக்கங்களை மாற்றிக்கிட்டு உடற்பயிற்சியை நல்லா கொண்டு வந்து அவன் பீஸ்ஃபுல்லாக நல்ல தூக்கம், நல்ல உணவு பழக்கங்கள் மாற்றி வந்தான்னா இல்லாமலே நிறையா போனவங்க இருக்காங்க. அது இண்டிவிஜுவலைஸ்டு. ஒரு ஆளை மட்டும் வச்சுக்கிட்டு இன்றைக்கி சர்க்கரை வியாதியை நான் கம்ப்ளீட்டாக குணப்படுத்திட்டேன் அப்படின்னு அந்த கதையெல்லாம் விடக்கூடாது. அதெல்லாம் இப்போதைக்கு இல்லை, சாத்தியம் இல்லை. அது இந்த மாதிரி ஒரு ஸ்டடியாக இருக்கலாம். ஒரு 100 பேர் செலக்ட் பண்ணி அவன்லாம் இன்டென்சிவ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்லி கார்போஹைட்ரேட்டை 50% குறைச்சி புரோட்டீனை கூட்டி அவன் நடக்க வச்சு அருமையாக அவனை வந்து வெயிட் ரிடக்ஷன் ஒரு 6 கிலோ 7 கிலோ ஒரு வருஷத்தில் வெயிட்டை குறைச்சி அவனுக்கு அந்த ஒரு உணர்ச்சியை கொடுத்து அவனை இந்த வியாதியை விரட்டணுங்கிற ஒரு ஆர்வத்தை கொடுத்து அப்படி கொண்டு வந்தோன்னா இது லைஃப் ஸ்டைல் டிஸார்டர் கண்டிப்பாக இல்லாமல் பண்ணலாம். இண்டிவிஜுவலைஸ்டு இப்போ 100 பேர் எடுத்தானா ஒரு 50 பேருக்கு அவனுக்கு இல்லாமல் பண்ணியிருப்பான். எப்போது ஏர்லி ஃபேஸ் ஆஃப் டயபெட்டிஸ்லாம் டயக்னோஸ் பண்ணி கொண்டு வந்தவனுக்கு மெட்ஃபார்மினை விட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வந்து சக்ஸஸ் அதிகம். 100 பேரை எடுத்து அவனை இன்டென்சிவ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வெயிட் ரிடக்ஷன் உனக்கு 6 மாதத்தில் 4 கிலோ 3 கிலோ வெயிட் குறையணும், டயட்டில் இப்படி சேஞ்சஸ் கொண்டு வரணும். அவன் இன்டென்சிவாக அவனுக்கு வாரம் அவனுக்கு இந்த கார்பரேட் கம்பெனியில் மீட்டிங் வைக்கிற மாதிரி மாதம் ஒரு மீட்டிங் போட்டு நீ எப்படி வெயிட் குறைஞ்சிருக்கியா, என்ன பண்ண அப்படி ஃபாலோ பண்ணி கொண்டு வர்றதுக்கும் ஒரு 100 பேர் எடுத்து அவனுக்கு மெட்ஃபார்மின் கரெக்டான டோஸில் கொடுத்து அவனுக்கு இந்த சாப்பாட்டை பற்றியெல்லாம் விவரம்லாம் சொல்லாமல் நீ என்னத்தையும் தின்னிக்க எப்போதும் போல் இருந்துக்கன்னு சொல்லி அப்படி கொடுத்தா அந்த குரூப்பு அந்த மெட்ஃபார்மின் சாப்பிட்ற குரூப்பில் 100க்கு 40 பேர் கன்வெர்ட் ஆகிடுறான் டயபெட்டிஸாக. இங்கே 10 பேர் தான் கன்வெர்ட் ஆகிறான். அப்போ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறது அப்போ புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஸ்டடீஸ் இருக்குது. இப்படி ஏதாவது ஒரு ஸ்டடியை வச்சுக்கிட்டு எவனாவது எழுதியிருப்பான், நீங்கள் அதை நம்பாதீங்க. பாப்போம், வரட்டும், பார்ப்போம், காலம் பதில் சொல்லட்டும். வந்தால் நல்லது தானே. இப்போ நம்மளாம் சர்க்கரை வியாதி இல்லாமலே போயிடலாம். ஆமாம், அதனால் பார்ப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஒன்று நடந்தால் நல்லது, நடக்காட்டியும் ரொம்ப நல்லது. அவ்வளோதான். எல்லாம் அதுக்குரிய வழிமுறைகள்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. நம்ம சயின்டிஸ்ட்டுகளே கண்டுபிடிச்சி நிறைய வச்சுருக்காங்க. சர்க்கரை வியாதியை ஃபைட் பண்ணுறதுக்கு எத்தனை விதமான மெடிசன்லாம் இப்போ வந்துடுச்சு. அந்த காலத்தில் 2 மாதம் டைனில் இருக்கும், மெட்ஃபார்மின் இருக்கும், இதான் இருக்கும். மெடிக்கல் எங்கேயாவது போனீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே மெட்ஃபார்மின் மட்டும் இல்லை, கிளிப்டின்ஸ் நிறைய குரூப் ஆஃப் ட்ரக்ஸ்லாம் நிறைய வந்துடுச்சு. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று நடக்கட்டும், ரொம்ப சந்தோஷப்படும். இப்போதைக்கு அது வந்து ஒரு ஸ்டடியுடைய வெளிப்பாடாக இருக்கும். அதனுடைய ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்கலாம். பார்ப்போம், என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு அது வந்து ஒரு ஆராய்ச்சி லெவலில் தான் இருக்கும். பார்ப்போம், வெயிட் பண்ணி நல்லதே நடக்கட்டும், நல்லதே யோசிப்போம்.